గమరి సరి గమద నిసని దని పమ గమరి గమపని ஆனந்தாமிருத கஷிணி மனமே கணமும் மறவாதே. டிசம்பர் 21ஆம் தேதி முதல் தினமும் மாலை 5 மணிக்கு காணத் தவறாதீர்கள். வழங்குவோர் ப்ளூ ஸ்டார், பவர்ட் பை லக்ஷ்மி விலாஸ் பேங்க். இணைந்து வழங்குவோர் ஆச்சிக்குழம்பு மிளகாய் தூள், எல்ஐசி, எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், கேரியர் ஏசி மற்றும் ட்ரிபிள் வி ரெக்கார்ட்ஸ். வசந்த் அண்ட் கோவின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தள்ளுபடி விற்பனை. வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. நிச்சய பரிசாக எல்இடி டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பல பொருட்கள் ஸ்கிராட்ச் கார்டு மூலம். மேலும் பம்பர் பரிசாக 65 டிபிஎஸ் ஸ்கூட்டி. பஜாஜ் பினான்ஸ் மூலம் எளிய தவணை முறை வசதி. வசந்த் அண்ட் கோ. Welcome back to the show சிகரம் தொடு. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா, இப்போ எங்க பார்த்தாலும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாம வாழவே முடியாதுதான். ஸோ இது எலக்ட்ரீஷியன்ஸுடைய ஒர்க்கும் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டியில ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இந்த சால்டரிங் அப்படின்றது. ஸோ சால்டரிங் பண்ணும்போது, இந்த சால்டரிங் மெஷின் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த சால்டரிங் மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரீஷியனையோ இல்ல அதுல வேலை செய்யறவங்களையோ யாராவது கூப்பிட்டாங்க, இல்ல ஏதோ ஃபோன் கால் வருது அப்படின்னா அந்த மெஷின் ஆன்லேயே வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படி ஆன்லேயே வச்சுட்டு போகும்போது எலக்ட்ரிசிட்டி அதிகமா கன்சியூம் ஆகுது. இதனால பல டேமேஜஸும் கூட நம்ம வந்து பாக்குறோம். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்னையை சேர்ந்த திரு ஹரிராம் அவர்கள் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த சால்டரிங் மெஷின்ல ஒரு சென்சர் இருக்கு. அந்த சென்சர் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரீஷியனோ இல்ல யாராவது ஒரு மனிதரோ பக்கத்துல வந்தா மட்டுமே அந்த மெஷின் ஆன் ஆகும். அதுல இருந்து கொஞ்சம் விலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மெஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆஃபும் ஆயிடுது. இந்த கண்டுபிடிப்பினுடைய டீடைலை இப்ப நம்ம பார்க்கலாம். என் பேர் ஹரிராம் சந்தர். நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் அண்ட் ஆல்சோ நான் ஒரு ஆண்டர்ப்ரனர். இப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸோட ஒரு முக்கியமான பேர்டனை வந்து குறைச்சிரும். என்னன்னா அட்வான்ஸ்டு சால்டரிங் அயன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கேன். சால்டரிங் அயன்னா என்னன்னா, சால்டரிங் அயன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் வந்து சால்டரிங் அயன். இது வந்து என்ன பண்ணோம்னா சர்க்கியூட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிவியாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, அதோட மதர் போர்டில் வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் மவுண்ட் பண்ணணும்னா இந்த சால்டரிங் அயனை வச்சு தான் அதையும் இதையும் வந்து ஜாயின் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த சால்டரிங் அயனை நாங்கள் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்லாம் ஒர்க் பண்ணையில சால்டரிங் அயனை ஆன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டமான சுச்சுவேஷனை வந்து நான் நிறைய தடவை இது பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை நான் வந்து சால்டரிங் அயனை ஆஃப் பண்ண மறந்து போய் போகிறதுனால நான் அடிக்கடி திட்டும் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்டலாம் திட்டு வாங்கக்கூடாதுன்னே தான் நான் இந்த டிவைஸை வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுது. இப்போ வந்து அது எவால்வ் ஆகி ஒரு நல்ல மார்க்கெட்டபிள் ப்ராடக்டாக வந்திருக்குது. இப்போ வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் இதை வந்து ப்ராடக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு வர போகிறேன். இந்த அட்வான்ஸ்டு சால்டரிங் அயன் வந்து எதுக்குன்னா, இப்போ நான் வந்து சால்டரிங் என்னோட ஒர்க் ஸ்பேஸில் உட்காந்துருக்கும் போது சால்டரிங் அயனை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டே போயிடுவேன். இதனால் என்னோட டேபிள் பக்கத்தில் உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் சொல்யூஷன்ஸ்லாம் என்ன ஆகும், ஏதாவது பூனை வந்து தட்டி விட்டோ இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டாக 2 இதுவும் விழுந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து எப்பவும் ஆன் ஆகியே இருக்கும். அதனால் பவர் வந்து விரயமாகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸில் இல்லாட்டி என்னோட சால்டரிங் அயன் வந்து ஆனில் இருக்காது. இல்லாட்டி நான் என்னோட ஒர்க் ஸ்பேஸில் வந்து ஆக்டிவாக இல்லாமல் நான் லைட்டாக தூங்கிட்டு இருந்தாலோ சால்டரிங் அயன் வந்து தன்னால் ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சென்சார் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த டிவைஸை வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சால்டரிங் அயன் இருக்குது, சால்டரிங் அயன் கூட சென்சாரை கனெக்ட் பண்ணியிருக்கேன், ரிலே போர்டு இருக்குது. ஸோ என்ன ஆகுது, நான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் உட்காந்துருந்தா என்னோட மூவிங்கை சென்ஸ் பண்ணுது சென்சார். சென்ஸ் பண்ணி ரிலே மூலமாக சால்டரிங் அயனை வந்து ஆன் பண்ணுது. நான் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும்போது சால்டரிங் அயனை வந்து ஆஃப் பண்ணிடுது. இதனால என்னன்னா, நான் வந்து உட்காந்து என்னோட சர்க்கியூட் போர்டெல்லாம் எடுத்து நான் அசம்பிள் பண்ணி இருந்ததுக்கப்புறம் நான் சால்டரிங் அயனை எடுக்கணும்னு பார்க்கும்போது ஐயோ ஆன் பண்ணலையே அப்படின்ட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் இல்லாட்டி 1 மினிட் வந்து சால்டரிங் அயன் ஹீட் ஆகக்காண்டி நான் வெயிட் பண்ணுவேன். இது வந்து
ஹெவியாக ஒரு இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணும்போது வந்து இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் நான் ஒர்க் ஸ்பேஸில் உட்காந்து ஆக்டிவாக ஆனவுடனே என்னோட சால்விங் அயன் ஆன் ஆகிடுது. அது வந்து ஹீட்டில் இருக்கும். அப்போ வந்து நான் சால்விங் அயனை எடுப்பேன், ஸ்மார்ட்டாக உட்காந்து நான் என்னோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து வச்சுக்கிட்டு போவேன். ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்க. நிறைய சால்விங் அயன் வந்து ஆன் ஆகியே இருக்கும். அதில் வந்து அதிக ஹை வாட்ஸ் சால்விங் அயன்லாம் இருக்கும். ஸோ இந்த சால்விங் அயன் வந்து ஆன் ஆகியே இருக்கிறதுனால என்ன ஆகும், அதிகமான பவர் விரயம் வந்து ஆகுது. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சால்விங் அயன் வந்து அடிக்கடி தேவைப்படுற எக்யூப்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால அவங்க ஆன் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டிவைஸ் வந்து என்னாகும், அவங்க பக்கத்தில் வந்து இருந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுறதுனால அவங்க எப்பவும் ஆன் பண்ணியே வச்சுருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. ஸோ ஹை வாட்டேஜ் வந்து நம்ம டிவைஸ்க்கு எடுக்கிற கரண்ட் வந்து கம்மியான ஆம்ஸில் தான் எடுக்குது. அதனால வந்து சால்விங் அயனுக்கு செலவாகுற கரண்ட்டை விட நம்ம டிவைஸ்க்கு வந்து செலவாகுற கரண்ட் வந்து கம்மி தான். அதனால இது எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு மாசான கரண்ட் வந்து மிச்சப்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கடையிலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதிகமாக வேலை வந்து மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். கரண்ட்டும் விரயமாயிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் என்ன பண்ணலாம், நம்மளோட டிவைஸ் வந்து அதோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணும். பக்கத்தில் போய் இருந்தப்போ தான் ஆன் ஆகும். அதனால் அவங்க வந்து அதை 24 hours ஆன் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு கரண்ட் வந்து அவங்களுக்கு மிச்சமாகுது. இதோட டெக்னிக்கல் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்குது, ரிலே போர்டு இருக்குது, 5 volt பவர் சப்ளை இருக்குது, அதுக்கப்புறம் ஹை வாட் சப்ளை ஃபார் சால்விங் அயனுக்கு இருக்குது. ஸோ சென்சார் வந்து ரிலேக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்குது, கண்ட்ரோல் யூனிட்டும் இது கூட கனெக்ட் ஆகிருக்குது. எந்த நேரம் ஆள் பக்கத்தில் இருக்காங்களோ சென்சார் யூனிட் வந்து சென்ஸ் பண்ணுது, கண்ட்ரோலர் யூனிட் வந்து டிசிஷனை மேக் பண்ணி சால்விங் அயனை ஆன் பண்ணு அப்படின்னு ரிலேவுக்கு வந்து கமாண்ட் பண்ணுது. ரிலே வந்து ஆன் ஆகிடுது. ஸோ இன்ஆக்டிவ்லாம் இருக்கையில் ரிலேக்கு வந்து ஆஃப் அப்படிங்கிற கமெண்ட்டை கொடுக்குது, ரிலே வந்து ஆஃப் பண்ணிடுது. இது பவர் பாக்ஸு, இது ஓல் யூனிட்டுக்கு தேவையான பவர் வந்து சப்ளை பண்ணுது. அப்புறம் வந்து இது ரிலே, இது வந்து சென்சார் யூனிட். சென்சார் யூனிட்லேருந்து ரிலேவுக்கு வந்து பல்ஸ் போகுது. ஸோ ரிலே வந்து ஆப்ரேட் ஆகி சால்விங் அயனை வந்து எந்த நேரம் ஆன் பண்ணணும் எந்த நேரம் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற நேரம் யோசித்து அதை வந்து ஆஃப் பண்ணுது. இப்போ இந்த சென்சார் வந்து என்னோட ஹேண்டில் சென்ஸ் பண்ணி ரிலேவுக்கு வந்து பல்ஸ் அனுப்புது. ஸோ ரிலே வந்து டிசிஷன் கமாண்டை வந்து சால்விங் அயனுக்கு அனுப்புது. ஸோ சால்விங் அயன் வந்து இந்த நேரம் வந்து ஆன் ஆகுது, நான் பக்கத்தில் இருக்கும்போது ஆன் ஆகுது, நான் தூரத்தில் வந்தோன்னா ஆஃப் ஆயிடுது. இதுதான் இந்த ஓல் டிவைஸோட ஒர்க்கிங் பிரின்சிபிள். இதோட காஸ்ட் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் சால்விங் அயனை விட கொஞ்சம் தான், ஒரு 100 rupees தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நார்மல் சால்விங் அயன் மூலமாக விரயமாகுத பவர் விரயமாகிறத பார்த்தோம்னா இது வந்து எனார்மஸாக உங்களோட பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணும். ஏனுங்க சால்டரிங் மெஷின்ல கண்டுபிடிச்ச இந்த வித்தியாசமான கண்டுபிடிப்பு எல்லா எலக்ட்ரீஷியன்ஸ்க்குமே ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச திரு ஹரிராம் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணி ஆகணும். இன்னும் ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிகரம் தொடு நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் ஆன்மீக பயணமாய் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மாலை 5:30 மணிக்கு